வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தாயார் மரணம் தகவல் கிடைத்ததுமே காமெடி காட்சியில் நடித்த ராதிகா. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் டீம் ஓப்பன் டாக் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நாங்கள் போடுற வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நாங்களே இங்கே ஒரு நகைச்சுவை காட்சியை படமாக்கி கொண்டிருந்தோம் என்று மமிதா பைஜும் அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. விஸ்வநாதன் படத்தின் நகைச்சுவை காட்சிகள் படப்பிடிப்பில் ராதிகா சரத்குமார் நடித்து கொண்டிருந்த போது அவருடைய தாயார் கீதா ராதா உயிரிழந்த செய்தி அவருக்கு தெரிய வந்தது. ஆனால் உடனடியாக படப்பிடிப்பு தளத்திலிருந்து புறப்படாமல் முதல் அந்த காட்சியை நடித்து முடித்துவிட்டு செல்லலாமே என்று ராதிகா கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இது தொடர்பான உருக்கமான சம்பவத்தை படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான சித்தார்த்தா என்டர்டைன்மெண்ட்ஸ் வெளியிட்டுள்ள நேர்காணலில் இயக்குனர் வெங்கி அட்லி மற்றும் சக நடிகர்கள் சூர்யா, மமிதா பஜ்ஜி ஆகியோரை சமீபத்தில் நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. அந்த காட்சியில் சுமார் 85% ஏற்கனவே படமாக்கப்பட்டது. மீதமுள்ள காட்சிகளை மீண்டும் உருவாக்குவது மிக கடினமாக இருக்கும் என்பதால் அதை முடித்துவிட்டு செல்ல ராதிகா வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தாங்க. நாங்கள் ஒரு முழுமையான நகைச்சுவை காட்சியை படமாக்கி கொண்டிருந்தோம். அப்போதுதான் ராதிகா மேடத்தினுடைய தாயார் இறந்து விட்டாங்க என்ற செய்தி வந்தது. ஆனால் அவங்க இந்த காட்சியை மட்டும் முடித்துவிட்டு நான் கிளம்பலாமா என்று கேட்டாங்க. ஒரு நொடிக்கு நான் அப்படியே உறைந்து போயிட்டேன். என்ன செய்வதனே தெரியாமல் இருந்த இயக்குனர் என்று வெங்கி கூறியிருக்காங்க. ஒரு முகம் நகைச்சுவை படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது, மறுமுகம் ராதிகாவுடைய தாயார் உயிரிழந்த செய்தி வந்தது. இந்த இரண்டுக்கும் இடையிலான முரண்பாடு படற்குழுவினரை அதிர்ச்சியிலும் சோகத்தில் ஆழ்த்தது. நாங்கள் இங்கே நகைச்சுவை காட்சியை படமாக்கி கொண்டிருந்தோம். மமிதா பஜ்ஜுக்கு அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தாங்க. இந்த முடிவுக்கு பின்னால் தனது தாயாரின் விருப்பம் இருந்ததாக ராதிகா சரத்குமார் தெரிவித்தாங்க. தனது தாயாருடைய உடல்நலம் மோசமாக இருப்பதை அறிந்திருந்த போதிலும் தாயார் மருத்துவமனையில் இருந்த நிலையில் ராதிகா படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தாங்க. 85% காட்சி முடித்துவிட்டு இன்னும் 5 ஷாட்டுகள் மட்டுமே எடுக்க வேண்டியிருந்தது. அந்த காட்சியை பின்பு மீண்டும் உருவாக்குவது சாத்தியமல்ல ஒன்று. என் அம்மா மருத்துவமனையில் இருந்தபோது நான் ஷூட்டிங்கு வந்தேன். நிலைமை மிக மோசமாக இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் என் அம்மா இல்லை, நீ போயிட்டா ஷூட்டிங்கை முடியும் என்று சொன்னாங்க. ராதிகா கூறியிருக்காங்க. மறைந்த நடிகை எம் ஆர் ராதாவுடைய மனைவி கீதா ராதா வயது தொடர்பான உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு 2025 செப்டம்பர் மாதம் சென்னையில் தனது 86 வயதில் உயிரிழந்து போனாங்க. அப்போது தனது தாயாருடைய மறைவு குறித்து ராதிகா சரத்குமார் சமூக வலைதளங்களில் பகிர்ந்தாங்க. 2026 ஜூன் மாதம் இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு அஞ்சலி செலுத்திய போது தனது தாயாரை பற்றி ராதிகா பேசியிருந்தாங்க. தன்னை இன்றைய நிலைக்கு உருவாக்கிய 2 முக்கியமான நபர்கள் தனது தாயாரும் ஒருவர் என்று குறிப்பிட்டிருந்தாங்க. ராதிகா அவருடைய தாயாரும் இடையிலான உறவு குறித்து படப்பிடிப்பு முந்தைய நாளே தன்னிடம் ராதிகா பேசியதாகவும் மமிதா பஜ்ஜு தெரிவித்தாங்க. முந்தைய நாள் அவங்க என்னிடம் பேசும்போது தனது அம்மாவுடன் எவ்வளவு நெருக்கமாக இருப்பதை எனக்கு தெரிந்து கொண்டேன். தனது அம்மாவுடன் பாச பிணைப்பு, உடல்நலம் குறித்து எல்லாமே என்னிடம் பேசினாங்க. எனக்கும் என் அம்மாவுக்கும் இது போன்ற ஒரு நெருக்கமான உறவு இருப்பதால் அவருடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று மமிதா கூறினாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.